பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா அதை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. நான் அந்த அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் எனக்கு தெரியும் கோமதி, நீ இந்த குடும்பத்தை நினைச்சு எந்த அளவுக்கு மனசுல வருத்தத்தோட இருந்த, இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் வந்து நம்ம ராஜி மீட் பண்றதுக்காக வராங்க. அப்ப அண்ணன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. ஆனா அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம ராஜி, இந்த உனக்கு நாங்க செய்ய வேண்டிய சீரை என்னவோ அதை நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு நகை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே ராஜி வந்து உங்களுடைய பாசம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்பா, இந்த நகையெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்னை புறக்கணிக்கிற மாதிரி இதை நீ பண்ணாதுன்னு சொன்னதும் உடனே வந்து பாத்தீங்கன்னா கோமதி அவங்க ஆசீர்வாதமா கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லாத வாங்கிக்கோன்னு சொன்னதும் அந்த நகையை எல்லாமே வாங்குறாங்க. இதை பார்த்ததும் உடனே மயிலோட அம்மா வந்து இவங்களுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது, நகை பத்தியா இல்லைன்னா அது 100 பவுனு கிட்ட இருக்கும், அவ்வளோ நகை தராங்க, பின்ன எங்களை மாதிரி கவரிங்க போடுவாங்கன்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் எனக்கு ஜெயம், எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ ஒட்டு மொத்தமா நான் மாட்ட போறேமான்னு சொல்றாங்க. இங்க பாரடி, வந்தமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணமா சாப்பிட்டோமா போனோமா நாங்க இருக்க போறோம், தயவு செஞ்சு இதை பத்தி பேசாம இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லி மயிலும் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ராஜியும் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த நகையை வாங்குறாங்க. இந்த தூரத்துல இருந்து சக்திவேல் பாத்துடுறாங்க. இப்ப சக்திவேல் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.